வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாலிடிக்ஸ். கத்தாருடைய தலைநகரம் தோஹால மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தூதரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல். இது நம்ம இஸ்ரேலிருந்தே இதை பற்றி கவர் பண்ணியிருந்தோம். இப்போது இதுக்கு எதிராக வேற ஒரு எந்த நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக இஸ்ரேலை பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அன்றைக்கி டெல்லவீவில் இருந்த டைமில் கூட இஸ்ரேலியில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ப்ரிப்பரேஷன், அந்த சைரன் கொடுக்கறது அதெல்லாம் வந்து அலர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஜியோ பொலிட்டிக்கலாக அது நடக்காது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அரபு நாடுகள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வழக்கம் போல் கத்தாரோடைய கணிசமான கிட்டத்தட்ட 80% அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடையது. இன்ஃபேக்ட் உலகத்திலேயே அதிநவீனமான ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். F-35 ஆரம்பிச்சு, ரஃபேல் ஆரம்பிச்சு, தார்டு அதாவது பேட்ரியாட் சிஸ்டம்லேருந்து பல லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எது வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். கத்தாரை ஒட்டி இருக்கக்கூடிய சவுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோர்டன், இது எல்லாமே கணிசமான அளவுக்கு அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு 15 போர் விமானங்கள் இன்னொரு நாட்டுக்குள்ள 1800 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வருது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவை இதில் நம்ப முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா கூடியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா நாடுகளும் தோஹால ஒன்று கூடுறாங்க. இதில் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 22 அரபு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அரபு லீக், ரெண்டுமே நேற்று, அதாவது இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒன்று கூடி பேசுகிறாங்க. செப்டம்பர் 9 இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஒரு கடும் கண்டனத்தையும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. இப்போது கத்தாரோடைய PM, அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது பின், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டபுள் ஸ்டாண்டர்ட், இந்த ஒரு சர்வதேச நாடுகள் இரட்டை வேடம் போடுகின்றன, இதை வந்து நிறுத்தணும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கக்கூடாது. இஸ்ரேலுடைய இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. எல்லா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்ட்டையும் பல நாடுகள்கிட்டையும் அவர் பேசினார். இந்தியாவும் இந்த அட்டாக்கு வந்து கண்டனம் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். இப்போது இதில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஒன்று இஸ்லாமிக் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய OIC நாடுகள் 57, இன்னொன்று அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பான அரபு லீഗ് 22 நாடுகள். இப்போ இதில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். ஈரானுடைய பிரதமர் மசூத் பெஷ்கியான் அவர்கள், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப், மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப் அலி லார்ஜானி அப்படின்றவர், மிச்ச நாடுகளோட அமைப்புகள் சேர்றாங்க. இப்போது நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த எந்தெந்த நாடுகள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே தெரியும் OIC மற்றும் அரபு நாடுகளுடைய ஒத்துமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு அறிக்கை கொடுக்கறது வேலைக்கு ஆகாது. எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் ரூம் வேணும், ஒரு இராணுவ ரீதியாக ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பில் எல்லா நாடுகளுடைய இராணுவ அதிகாரிகளும் இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேல் இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினா பதில் தாக்குதல் கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேல் அடங்கும், இல்லாட்டி இது வெறும் பேச்சளவுக்கு இருக்கும் அப்படின்றாரு. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அரபு நாடுகள்லாம் ஒன்னா சேருது, இஸ்ரேல் அளவுக்கு மீறி வரம்பு மீறி போய் தாக்கத்தில் நடத்திட்டு இருக்காங்கன்ட்டு. இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையா இருந்த இது அப்பயே நம்ம சொன்னோம், இது வளைகுடா நாடுகள் முழுக்க பரவும் சொல்லிட்டு. இப்போ இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 நாடுகளில் இஸ்ரேல் தன்னுடைய மிலிட்ரி ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டை நாடுகளான பாலஸ்தீன், அடுத்தது பார்த்தீங்கன்னா லெபனன், அதன் பிறகு சிரியா, அதன் பிறகு ஏமன், அதன் பிறகு லெபனான்லேயும் ஜோர்டன்லேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈரானை தாக்கியிருக்காங்க, இப்போ கத்தாரை தாக்கியிருக்காங்க. இது தவிர வேறு ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சில இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு குட்டி நாடு, 1 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு, நீ என்ன இந்த அளவுக்கு ஆடுற அப்படின்றது தான் இவங்களுடைய பாயிண்ட்டு. ஆனால் ஈரானுக்கும் மிச்ச நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஷியா சுன்னி ரைவல்ரி அது காலம் தொட்டு போயிட்டுருக்கு.
அதை மீறி இவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை ஒரு மிகப்பெரிய எதிரியாக கருதுறது 2 நாடுகள், ஒன்று சவுதி, இன்னொன்று UAE. இப்போ இந்த ஒரு பொது எதிரியை மையமாக வச்சு இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க, அரபு நாடுகள் ஒன்று சேருவாங்க அப்படின்றதான் கணிப்பு ஒரு சாரா இருக்கு. அதை நான் நடக்காதுன்னு சொல்கிறேன். அதுக்கான காரணங்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஈரானுடைய இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ரூம் வேணும் அப்படின்றது தங்களை மீண்டும் ஒரு கல்ஃப் நாடுகளுடைய பிரதிநிதியாக ஒரு பொது எதிரியான இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுல அந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் கலந்துக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லி கிழிச்சு தொங்க விட்டாங்க இஸ்ரேல் ஐநா சபையில். அமெரிக்கா தன்னுடைய தேடப்பட்ட தீவிரவாதியான தங்கள் நாட்டு மேலே தாக்குதல் நடத்திய ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் போய் கொண்டபோது ஐநா பாராட்டுச்சு, எல்லா நாடுகளும் பாராட்டினாங்க. இதே வேலையை நாங்கள் கத்தாரில் செய்யும்போது நீங்கள் எங்களை எதிர்க்கிறீங்க, இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு பாயிண்ட்டை வைக்கும்போது பாகிஸ்தான் இது சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானை தேவையில்லாமல் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட அட்டுழியத்தையும் அராஜகத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு பதில் பேசும்போது நீயே ஒரு பயங்கரவாத ஸ்பான்சரான நாடு தான், கத்தார் மாதிரி நீயும் ஒன்று தான் சொல்லி இஸ்ரேல் பதிலடி கொடுத்ததை பார்த்தோம். ஸோ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் இதை தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு வளைகுடா நாடுகள், அதாவது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றா இருக்கணும், அந்த பாயிண்ட்டை தனக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்குமா, எவனா அதாவது காசு கொடுக்க மாட்டானா, கடன் கொடுக்க மாட்டானான்றதுக்காக தான் பாகிஸ்தான் போகிறாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது அரபு நாடுகளில் ஒரு வழியாக அது ஒற்றுமைப்படுத்தினாலும் இது என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போது அமெரிக்காவுடைய அதிபர் என்ன சொல்லணும்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம், ஏன்னா கத்தாருக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டியது அமெரிக்காவோட வேலை. அதுக்காக கோடிக்கணக்கான பணத்தை கத்தார் அமெரிக்காவுக்கு கொடுக்குது. இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ எங்கே இறங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களை சந்திக்கிறாரு. நீ ஆக்சுவலாக எங்கே போயிருக்கணும், எந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கோ கத்தாரில் போய் இறங்கி அங்கே பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். இவங்க இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த மாதிரி தாக்குதல் நடத்த மாட்டோம், நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ 12ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஊடகத்துக்கு எய்தர் எக்ஸ்பெல் ஹமாஸ் அஃபிஷியல்ஸ் ஆர் பிரிங் தம் டு ஜஸ்டிஸ் பிகாஸ் இஃப் யூ டோன்ட் வி வில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒன்று ஹமாஸோடைய பயங்கரவாதிகளை உங்கள் நாட்டிலேருந்து வெளியேற்று, இல்லை உங்கள் சட்டப்படி அவனுக்கு தண்டனை கொடு, நீ அதை கொடுக்கலன்னா நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்போன்ட்டு. ஸோ இனிமேலும் வரக்கூடிய காலங்களில் கத்தார் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதான் இன்டைரக்டான மெசேஜ். தேவைப்பட்டால் சவுதி மீதும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதான் இஸ்ரேலுடைய இந்த நிலை. ஸோ இஸ்ரேலை கண்டு அஞ்சக்கூடிய லெவலில் இந்த நாடுகள் போகும்பொழுது இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கொடுத்த ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய அல்மா திங்க் டேங்கில் இருக்கக்கூடிய சில செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசும்போது இதுவரை நீங்கள் பார்த்த மிடில் ஈஸ்ட் அப்படின்றது வேற, இனி நியூ மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இஸ்ரேல் தான் அந்த இடத்துக்கு உண்டான தலைவன் அப்படின்றத அவங்க நிறுவ பார்க்குறாங்க. தெளிவாகவே அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசும்போது அது தெரிய வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அரப் லீகோடைய செக்ரட்டரி ஜெனரல் அஹ்மத் அப்துல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பு அரப் லீகோடைய அந்த 22 நாடுகளுடைய கூட்டமைப்புடைய சந்திப்பு அப்படின்றது கத்தார் இஸ் நாட் அலோன், அந்த அரப் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் ஸ்டாண்ட் பை இட் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தார் தனியாக கிடையாது, அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் கூட துணை நிற்கிறோம்ட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இவங்க எஃபெக்டிவாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாலிட்டிக்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இஸ்ரேலோடைய பேக்கப் பண்ணக்கூடிய நாடு எது? இஸ்ரேலை பேக்கப் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா யூதர்கள் அமெரிக்காவை கணிசமான அளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ராத் சைல்டு அவங்களோட பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ட்டு. உண்மை அது கிடையாது. அது ஒன்று மட்டும் உண்மை கிடையாது. மிக முக்கியமாக மிடில் ஈஸ்டில் ஆயில் இருக்குது. மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகள்கிட்டையும் போய் நீங்கள் சாமானிய மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அமெரிக்காவை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த நாடுகளை பிரித்து வைக்கணும் தன்னுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்காக. இந்த நாடுகள் பிரிந்திருக்கும் பொழுது இந்த ஆயில் மற்றும் ஆயிலை இது பண்ணக்கூடிய ட்ரேட் பண்ணக்கூடிய டாலர் பவர்ஃபுல்லாக வைக்க முடியும். அப்போ தன்னுடைய ப்ராக்ஸி ஒன்று அங்கே தேவை. தன்னோட இராணுவத்தை நேரடியாக கொண்டு போய் அங்கே ஈடுபடுத்தாமல் ஒரு கைமீறி போகக்கூடிய டைமில் மட்டும், இப்போ கல்ஃப் வார் 1, 2, 3 நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நார்மல் டைமில் இந்த நாடுகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ப்ராக்ஸி நாடு தேவை. அந்த ப்ராக்ஸி தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணது இஸ்ரேல்.
வரலாற்றை நல்லா திருப்பி பார்த்தவங்களுக்கு தெரியும். 1967 பிரான்ஸ் முதல் முறையாக இவங்களுக்கான ஆதரவை விளக்குறாங்க. யாரு? இஸ்ரேலுக்கான ஆதரவை வந்து விளக்குறாங்க. அதன் பிறகு யூகேவும் விளக்குது. இந்த வேக்குமை தான், இந்த இடைப்பட்ட இந்த ஒரு ஸ்பேஸை தான் அமெரிக்கா உள்ள புகுத்து பண்றாங்க. இது வரைக்கும் அமெரிக்கா மிச்ச நாடுகளுக்கு கொடுத்த இராணுவ நிதியுதவி கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன். அந்த $1 ட்ரில்லியன் 318 பில்லியன் அப்படின்ற பணம் இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. உலக நாடுகள் முழுக்க அவங்க கொடுத்த $1 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 32% வெறும் இத்தனை குட்டி நாடான இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் 1800 MK-84 பாம்ஸு மற்றும் 3 பில்லியனுக்கான ஆர்ம் சேல் இப்போ இந்த 5 மாதத்தில் மட்டுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு. MK-84 பாம்ஸ் அப்படின்றது தான் இதுதான் இவங்க தோகால இப்போ பயன்படுத்தினாங்க. ஸோ அமெரிக்காவுடைய கை எங்கே இருக்குது அப்படின்றது கிளியராகவே தெரியுது. அதே மாதிரி ஈரானோடைய ப்ராக்சி HHன்னு சொல்லக்கூடிய ஹவுத்தி கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்காங்க. ஹமாஸ் கிட்டத்தட்ட காணாமல் போயிட்டாங்க. இஸ்புல்லாக்கள் அட்லீஸ்ட் அடுத்த 5 வருஷம் நம்ம கிரவுண்டில் லெபனான் பார்டரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்களுமே கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்காங்க. PIJன்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாதுமே பெரிய லெவலில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது அடுத்தடுத்த நாடுகள் மேலே இவங்க போகிறாங்க. ஜோர்டன் இஸ்ரேலோட சண்டை போட விருப்பம் இல்லை, ஈஜிப்ட் விருப்பம் இல்லை, லெபனான் விருப்பம் இல்லை, சிரியா கிட்ட இருக்கக்கூடிய இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அதை கேட்கறதுக்கு சிரியாவுடைய அதிபருக்கு தயக்கம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக தன்னை ஒரு ஸ்ட்ராங் ரீஜனல் ஃபோர்ஸாக இஸ்ரேல் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆப்ரகாமிக் அக்கார்ட் அப்படின்றது என் கூட சண்டை போடாமல் இருக்கணும், என்னோட உறவு வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருங்க அப்படின்றது தான் ஆப்ரகாமிக் அக்கார்டு. அதனால தான் மைக் பாம்பியோ, அன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்பாக இருந்த ரைட் ஹேண்டாக இருந்த மைக் பாம்பியோ அந்த 2020 ஆல்மோஸ்ட் அந்த பதவி காலம் முடியும் போது அவசரமாக வந்து ஆப்ரகாமிக் அக்கார்டு போட்டதை நம்ம பார்த்தோம். இப்போது இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா 1967 பிரான்ஸ் மற்றும் யூகே இஸ்ரேலுக்கு ஆதரவு விலக்கி அது யூரோப் சுருங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்த பிடிச்ச அமெரிக்கா டி அரபைசேஷன் அப்படின்ற பாலிசியை தெளிவாக எடுத்தாங்க. 67 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அமெரிக்காவுடைய சித்து விளையாட்டு தான் இங்கே பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அரபு நாடுகளுடைய யூனிட்டி அப்படின்றது வெறும் காணல் நீர் தான். ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயில் ஃபேக்ட்ஸோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லா அரபு நாடுகளுமே தங்களோட ஆயுத தேவைக்கு அமெரிக்காவை தான் நம்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே. சில நாடுகள் ரஷ்யாகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஆப்ஷன் என்ன? ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய S-400 வாங்கணும்னா இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இந்த வெப்பன்ஸோடைய டெக்னாலஜி எதையுமே இவங்க வந்து வாங்கலை. இந்த டெக்னாலஜியோடைய இந்த வெப்பன்ஸோடைய தொழில்நுட்பம் எதையுமே இவங்க வந்து வாங்கலை. ஏன்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் முதல்ல படிக்கணும். சொகுசு வாழ்க்கை பகடம் அந்த லிட்ரலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரு, தங்கத்தில் காரு, அதில் சிறுத்தையை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி தான் இருந்தாங்களே தவிர இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை படிக்கிறதுல எந்த விதமான முன்னெடுப்பையுமே எடுக்கலை. இப்போ கத்தாருடைய இராணுவ சைட்லேருந்து ஒருத்தர் பேசும்போது அமெரிக்கா எங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை இயக்கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சிஸ்டத்தை நாங்கள் வித்துட்டோம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், கற்றுக்கிறதுக்கான திறமை அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு நக்கல் நையாண்டி பண்ணார். அதில் ஓரளவுக்கு உண்மையுமே இருக்குது. வெஸ்டர்ன் பணத்தையும் சரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டெக்னாலஜியில் மிகப்பெரிய லெவலில் இந்த நாடுகள் எல்லாருமே டிபெண்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்ட்ரெஸ்ட். ஈஜிப்ட், சவுதி அரேபியா, UAE மற்றும் கத்தார் அவங்களும் அவங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது, ரீஜனல் டைனமிக்ஸ் இருக்குது, ஒருத்தர் வந்து கம்பீட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், சைனா இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறணும். பட் அது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு தனி அப்ஜெக்டிவ் இருக்குது. பாகிஸ்தானை ஒரு எதிரியாக நம்ம பார்க்குறோம், பாகிஸ்தான் நம்மளை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க, சைனாவை நம்ம எதிரியாக பார்க்குறோம், பாகிஸ்தானும் சைனாவும் நண்பர்களாக இருக்காங்க. இதே டைனமிக்ஸ் அங்கேயுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு நாடு போய் கையெழுத்து போடும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய அண்டை நாடு அந்த ப்ரெஷருக்கு வந்து அவங்களும் போய் கையெழுத்து போடுறாங்க. இப்போ சவுதி பார்த்தோம், ஆப்ரகாமிக் ரெக்கார்ட்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத காலத்தில் சவுதி போய் கையெழுத்து போட்டாங்க. உடனடியாக UAEயும் போய் கையெழுத்து போட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியோடைய கொலாபரேஷன் கம்ப்ளீட்டாக யாசர் அரஃபத்துக்கு பிறகு லஞ்சன் லாவணியத்தில் திளைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி மாறிடுச்சு. அதனால தான் ஹமாஸ் ஒரு அரசியல் சக்தியாகவும் அவங்க தலையெடுத்து வராங்க. ஹமாஸுமே இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாலஸ்தீனுக்கு மக்களுக்கு
யாசர் அரஃபத்துக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்லை அப்படின்ற போது இந்த நாடுகள் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கைவிட்டாங்கன்னே சொல்லலாம் ஹமாஸை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெத்தன்யாவுடைய கண்டிஷன்ஸ் என்ன? 5 முக்கியமான கண்டிஷன்ஸ். எல்லா ஹாஸ்டேஜஸையும் ஒரே நேரத்தில் வெளியில் விடணும், ஹமாஸ் கம்ப்ளீட்டாக ஆயுதங்களை வந்து கைவிடணும், காசாவை கம்ப்ளீட்டாக டீமிலிட்டரைஸ் பண்ணணும், ஹமாஸ் அங்கே இருக்கவே கூடாது, இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி கண்ட்ரோல் காசாவில் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஹமாஸ் நான் பிஏ பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் இருக்கக்கூடாது, ஹமாஸும் இருக்கக்கூடாது, ஒரு புது அரசு அங்கே வேணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்ட்டு. இப்போ இதில் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன்ஸை ஹமாஸும் ஒத்துக்க முடியாது, பாலஸ்தீன் அத்தாரிட்டியுமே ஒத்துக்க முடியாது. அப்போ ஒத்துக்க முடியாத ஒரு கண்டிஷன்ஸை நான் வந்து இதெல்லாம் இல்லாமல் பேச்சுவார்த்தையே கிடையாது நான் நெகோஷியபிளாக வச்சேன் அப்படின்னா அந்த போர் நான் முடிக்க விரும்பலை, என்னோட டேர்ம்ஸுக்கு தான் இருக்கணும் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ இந்த அரபு நாடுகள் ஒன்று கூடுறது இவங்க பெரிய லெவலில் அறிக்கை விடலாமே தவிர இவங்களால் இஸ்ரேலை ப்ராக்டிக்கலாக ஒன்று சேர்ந்து எதிர்த்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நாடுகளுடைய பாலிட்டிக்ஸ் வந்து அந்தளவுக்கு மோசமாக போயிருக்கு. உள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நம்ம உடச்சே கூட பேசலாம். சில எஜிப்தியர்கள் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி, இல்லை கத்தாரோடைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஓப்பனாக டிவியில் சொல்ல மாட்டாங்க, ஹமாஸ் இவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய பேகேஜ், இந்த இடத்தோடைய இந்த இன்டெலிஜென்ஸையுமே கத்தார் கொடுத்துருக்காங்க, இது வெளியில் இவங்க எல்லா ட்ராமா பண்ணாலும் இதுக்கு உண்டான இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்காங்க. கத்தாரோட ரேடாரை தாண்டி சவுதியோட ரேடாரை தாண்டி F-16 ரக போர் விமானங்கள்லாம் இது வந்து ஸ்டெல்த் விமானத்தை அவங்க பயன்படுத்தலை, F-16 தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது உள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லா நாடுகளும் இப்போ ஹமாஸை கைவிட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிரதர்ஹுட். இவங்களுமே இன்னைக்கு பல நாடுகள், கத்தார் ஒன்றை தவிர மிச்ச எல்லா நாடுகளுமே இவங்களை கண்டு பயப்படுறாங்க. எஜிப்ட் போன்ற நாடுகள் இவங்களை ஏற்கனவே தடையே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அரப் வேர்ல்டு முழுக்க இந்த தடைகள் வரும்பொழுது அவங்க நார்மலைஸ் பண்ணி இயற்கையாக வாழணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க, அமைதியாக வாழணும்னு பார்க்குறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சித்தாந்தங்கள் தமக்கு தேவை இல்லை அப்படின்றது. பட் பாலஸ்தீன் ஆதரவை உடனடியாக இவங்க விளக்குனாங்கன்னா அவங்களுடைய உள்ளூரில் அவங்க அரசியல் பிரச்சனைகள் மிகப்பெரிய லெவலில் சந்திப்பாங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக இவங்க இது பண்ணிட்டாங்க. ஹமாஸ் இன்னைக்கு ஈரானோடைய ஆதரவும் இல்லாமல், கத்தாரோடைய ஆதரவும் இல்லாமல், எந்த ஒரு அரபு நாடுகளுடைய ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாக தான் நிற்கிறாங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இதுக்கு நடுவில் இந்த கோஆப்ரேஷன் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது இதெல்லாமே வந்து ஒரு செட்டிங் தான் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.